ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரின் உடல் சென்னை போரூர் மின் மயானத்தில் நாளை தகனம் செய்யப்பட இருக்கிறது. EVKS இளங்கோவனின் உடலுக்கு எம்ஃபார்மிங் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பணிகள் முடிந்து இன்று பிற்பகல் 1 மணி அளவில் அவரின் இல்லத்திற்கு அவரின் உடல் கொண்டு செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் உதவி செஞ்சுக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற மறைவுச் செய்தியை பார்த்து வருகிறோம். எதற்கும் அஞ்சாத தைரியமான அரசியல்வாதி EVKS இளங்கோவன் என்று நாராயணசாமி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டவர் EVKS இளங்கோவன் என்றும் அவருக்கு இரங்கல் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. EVKS இளங்கோவன் அன்பாக பழகக்கூடியவர், குழந்தை மனம் படைத்தவர் என்று காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். EVKS இளங்கோவனை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். EVKS இளங்கோவனின் மறைவு காங்கிரசிற்கு பேரிழப்பு என்றும் அவர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் தற்போது காலமாகி இருக்கிறார். அவரின் உடலுக்கு எம்ஃபார்மிங் செய்யும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் அவரின் உடல் அவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மருத்துவமனை வட்டாரம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டிலும் அவரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து கட்சி தொண்டர்களும் உறவினர்களும் மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். EVKS இளங்கோவனின் மறைவு தங்களை மீளா துயரில் ஆழ்த்திச் சென்றிருப்பதாக கண்ணீர் மல்க அவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் EVKS இளங்கோவனின் மறைவுக்கு தங்களின் இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். தாம் சார்ந்திருக்கும் கட்சி மீதே நியாயமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர் EVKS இளங்கோவன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் குறிப்பில் சொல்லியிருந்தார். EVKS இளங்கோவனின் மறைவு தமிழக அரசியலுக்கே பேரிழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியல் களத்தில் தம்மை பரபரப்பாக வைத்திருந்த EVKS இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருமுறையும் செயல் தலைவராக ஒருமுறையும் இருந்தவர். இப்படி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அரசியல் உலகின் பேசுபொருளாக இருந்தவர் EVKS இளங்கோவன் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நமது இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். திருமிகு EVKS இளங்கோவன் அவர்கள் மருத்துவமனையிலேயே உடல்நலக்குறைவால காலமாகி இருக்கிறார். உங்களோட இரங்கல் குறிப்பு. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. திரு EVKS இளங்கோவன் அவருடைய அந்த மறைவு என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் இழப்பாக கருத முடியும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியத்திற்கு திரு EVKS இளங்கோவன் அவர்கள் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாகணும். அதாவது தந்தை பெரியாருடைய பேரனாக, திரு EVK சம்பத் அவருடைய அருமை மகனாக, அதாவது எங்களுடைய இயக்கத்திலே, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து பணியாற்றிய அம்மையார் திருமதி EVK சுலோச்சனா சம்பத் அம்மையார் அவருடைய அன்பு மைந்தனாகவும், இப்படி அவருடைய பாரம்பரியம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சாதாரண பாரம்பரியம் கிடையாது, பெரும் பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலே ஒரு காங்கிரஸ் கட்சியிலே இணைத்து கொண்டு அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் அவர் சிவாஜி சாருடைய ரசிகராக இருந்தவர். அவர் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியிலே இணைந்தவர்.
இணைந்து வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக அந்த காலகட்டத்தில் எங்களோட கூட்டணி வைத்துக்கொண்டு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய உழைப்பு என்பது நிச்சயமாக யாரும் வந்து மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய அரசியல் பாரம்பரியம் ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இப்படி வந்து பல்வேறு பதவிகள்லாம் வந்து வகித்து தமிழ்நாடுடைய மக்களுக்காக வந்து கூட வந்து பணியாற்று என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். இப்படி வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கிட்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பு இருக்கும், ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும். அதெல்லாம் 2001ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எங்களுடைய இயக்கத்தில் இருந்தபோது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் வந்து அவரை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து நான் நிச்சயமாக உணர்ந்து அவருடைய பேச்சில் அந்த மாதிரி இருக்கும். அவருடைய மறைவு என்பது நிச்சயமாக ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் நாம் வந்து கருத முடியும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு, அவர் சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும், அதே போன்று காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும், அவருடைய குடும்பத்திற்கும், தமிழக அரசியல் வரலாற்று தமிழக அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். எனவே அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் வந்து இரங்கல் கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.